நுண்ணுயிர்களை பற்றி பார்க்கலாம். நுண்ணுயிர்கள்லாம் என்ன, அதை நம்ம செடிகளுக்கு என்ன மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நுண்ணுயிர்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக நுண்ணுயிர்கள் நமக்குமே சில நுண்ணுயிர்கள்லாம் நல்லதும் பண்ணும், சிலது கெட்டதும் பண்ணும், தீங்கும் பண்ணும். ஸோ நல்லது பண்ணுற மைக்ரோப்ஸ்லாம் நார்மலாக நுண்ணுயிர்னா மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மைக்ரோப்ஸ் அப்படின்னா அதில் எல்லாமே இருக்கும். பாக்டீரியா இருக்கும், ஃபங்கை இருக்கும், புரோட்டோசோவா இருக்கும், ஆல்கே இருக்கும். அது எல்லாமே தான் மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா சில மைக்ரோப்ஸ்லாம் நல்லதும் செய்யும், சிலதெல்லாம் தீங்கும் செய்யும். இப்போ நார்மலாக நம்ம தயிர்லாம் எடுத்துக்கிறோம்ல, அதில் அதிகமாக ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக்னா லாக்டோபேசிலஸ்லாம் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லது பண்ணுறதுனால அந்த மைக்ரோப்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஈஸ்ட் நம்ம நார்மலாகவே நம்ம பிரெட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோப்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக மஷ்ரூமே ஒரு ஃபங்கை தான். நல்லது பண்ணுற மைக்ரோப்ஸும் இருக்குது, கெட்டது பண்ணுறதும் இருக்குது. கெட்டது பண்ணுறது பார்த்திங்கன்னா பேத்தஜெனிக். பேத்தஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிசீஸ் பிளான்ட்ஸ்க்கு காஸ் பண்ணுது. ஸோ இதை நம்ம நல்லது பண்ணுற மைக்ரோப்ஸால் எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லது பண்ணுற மைக்ரோப்ஸ் நார்மலாக மண்ணிலேயே இருக்கும், வர்மி கம்போஸ்டில் இருக்கும். அதுக்கடுத்தது கனஜீவாமிர்தம், நம்ம ஆர்கானிக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம்ல, அதில் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம நார்மலாக நர்சரியெல்லாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இருக்க மைக்ரோப்ஸையும் நம்ம எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்லா வளரும். ஸோ அது எது மாதிரி பேக்கேஜில் வரும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ட். சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா காலனி ஃபார்மேஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்ஸ் பாக்டீரியல் செல்ஸு காலனி ஃபார்மேஷன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஃப்யூ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 × 10⁸ இருக்குது. இது சிஎஃப்யூன்றது காலனி ஃபார்மேஷன் யூனிட்டு. அதுக்கடுத்தது இது டேல்கன் பவுடரில் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மண்கலவை கலப்போம்ல, அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு அதில் விதை போடலாம். அதுக்கு நீங்கள் விதை பண்ணுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணணும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விதையை எடுத்து இது மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே விதையை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா நீங்கள் செடிகளுக்கு போடலாம். நம்ம பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் நம்ம செடிகளை பாதுகாக்க முடியும். ஸோ இது கெமிக்கல் ஃபெர்டிலைசரு அப்புறம் பெஸ்டிசைடும் கொடுக்கறதுனால மண்ணில் இருக்கிற நல்லது பண்ணுற மைக்ரோப்ஸ்லாம் இறந்துரும். ஸோ அதுக்கு நம்ம இது மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது மண்ணுங்களுக்கு மண் நல்லா வளமாகி செடியும் நல்லா வளரும். ஸோ இதை நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுவோம்.